கிளிநொச்சி பகுதியிலே கசிப்பு காய்ச்சியவர்கள் கூட நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைதின் பின்னரும் கூட பெண்கள் அங்கு தாக்குதல் நடத்தினார்கள். கடந்த காலங்களிலே இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறி வந்த நிலையில் இப்போது இராணுவத்தினரை நோக்கி பெண்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கின்ற கருத்துக்கள் வருகின்றன. ஒட்டுமொத்தத்தில் வடக்கு கிழக்கெங்கும் இப்போது போதை வஸ்து பாவனை என்பது வளமைக்கு மாறாக அதிகரித்திருக்கின்றது. அதனை விநியோகிக்கக்கூடியவர்கள் அல்லது அதனை வாங்கக்கூடியவர்களுடைய விவரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் விசேட விதமான ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போதை வஸ்து அல்லது போதை விநியோகத்தோடு கைது செய்யப்படுகிறவர்கள் ஆக குறைந்தது 10 வருடங்கள் சிறையிலே நிரந்தரமாக தடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று ஏற்படுத்தப்படலாம் என்று சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அவ்வாறான கடுமையான சட்டங்கள் இயற்றப்படாமல் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றவர்கள் 6 மாதம் 3 மாதங்களில் மீண்டும் பிணையில் வெளியில் வருவார்களாக இருந்தால் அவர்கள் கடந்த காலங்களில் என்ன தவறை செய்தார்களோ அதே தவறைத்தான் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. யாழில் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்கள், பருத்தித்துறையில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண் என்று தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேடுதல் வேட்டைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு மேலதிக தகவலை போலீசாரும் போதை ஒழிப்பு சிறப்பு அணியும் கூறியிருக்கின்றார்கள். மேலதிகமான தகவல்களையும் மேலதிகமான விடயங்களையும் இலங்கையின் போலீஸ் மாதிபரின் குறுஞ்செய்திகளுக்கோ அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களுக்கு தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் உடனடியாக விசேட இலக்கத்தினூடாக அந்த அறிவிப்புகளை மேற்கொள்ளுமாறும் போலீசார் தரப்பிலும் அரசு தரப்பிலும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வரப்போகின்ற நாட்கள் கைதுகள் இடம்பெறப் போகின்றன. அந்த கைதுகளோடு பலருடைய எதிர்காலம் இருளாக போகின்றது. அதனோடு கடந்த காலங்களில் சாதாரண இராணுவத்தினராக, சாதாரண போலீசாராக, சாதாரண கடற்படையாக இருந்தவர்கள் லட்சாதிபதியாகிய விவரங்களும் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. லட்சாதிபதியாகியவர்களுக்கு பணம் எப்படி கிடைத்தது, இந்த பணத்துக்கான மூலம் எப்படி, குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்த போலீசார், இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர், கடற்படையினர் மற்றும் பலர் இன்று விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழுகின்ற வீடுகள் எல்லாம் மாட மாளிகைகளாகவும் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பல கோடி பணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெகு விரைவில் அந்த கைதுகளையும் நோக்கி நகரப்படுகின்றது. பல இராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு தப்பியோடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2009 யுத்த களமுனையில் என்ற இராணுவ அதிகாரிகள் மற்றும் 2ஆம் நிலை அதிகாரிகள் என்று பலரும் இன்று ஓட தயாராகி கொண்டிருக்கின்றார்கள்.